அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 14க்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்க்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் அதாவது 13/2/2018 நடப்பு நிகழ்வு வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். தமிழகத்தில் முதல் கட்டமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் காவல் மாணவர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து 72,400 நவீன ரக துப்பாக்கிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. 18வது உலகத்தமிழ் இணைய மாநாடு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரும் செப்டம்பர் 20 - 22 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பில் தமிழகம் 4வது இடத்தை பெற்றுள்ளது. அன்னதத்தா சுகிபாவா என்ற திட்டத்தை ஆந்திர மாநிலம் செயல்படுத்துகிறது. ஸ்வஸ்த் நாரி சக்தி ஹமாரி என்ற பிரச்சாரத்தை ICS அதாவது இந்தியன் கேன்சர் சொசைட்டி வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தைவான் புதிய பிரதமராக சு செங் சங் நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது தீபா மேத்தா என்ற இந்திய வம்சாவளியினருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் 4 குழந்தைகள் மற்றும் அதற்கு மேல் பெற்று இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று ஹங்கரி என்ற நாடு சட்டம் விதித்துள்ளது. கிருஷி கும்ப் மாநாடு பீகாரில் நடைபெற்றது. 300 T20 கிரிக்கெட் போட்டிகளை விளையாடிய முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனி. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். இந்த நிறுவனத்திட்ட நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா விமானப்படைக்கு ஒரு 126 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக தலைமையிலான அரசு வந்து அந்த 126 வந்து 36 குறைச்சாங்க. ஓகேங்களா, 126 36 குறைச்சாங்க. ஸோ இது வந்து 2016 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இதில் வந்து பல குளறுபடிகள் இருக்குது, விலை ஏற்றம் இருக்குது, அப்படிலாம் வந்து பல பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்காக தலைமை கணக்கு தணிக்கையாளர், ஓகேங்களா, தலைமை கணக்கு தணிக்கையாளர் வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு அறிக்கை வந்து மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தான் இதை வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நிர்ணயித்த விலையை காட்டிலும் இப்போ இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியான இந்த பாஜக அரசு வந்து 2.86% வந்து குறைவாக தான் இவங்க வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில் இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. தமிழகத்தில் 2019 எத்தனை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளது? தமிழகத்தில் 2019 எத்தனை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளது? 2. ஸோ ஒரு 2 நகராட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட போகிறதா சட்ட மசோதாவை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் அப்படிங்கிற ஒரு நகராட்சியும் நாகர்கோவில் அப்படிங்கிற ஒரு நகராட்சியும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் தமிழகத்தில் 152 நகராட்சிகள் வந்து இருக்குது. மாநகராட்சிகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 12 மாநகராட்சி வந்து இருக்குது. ஸோ இந்த 2 நகராட்சியிலும் மாநகராட்சியெலாம் மாற்றிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 14 மாநகராட்சிகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்தியாவில் முதல் முறையாக ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை பெற்றவர் யார்? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை பெற்றவர் யார்? ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு திருப்பத்தூர் ஊரை சேர்ந்த பெண் வழக்குரைஞர் தான் இந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக ஜாதி மதம் அற்றவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் வந்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதி மதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வந்து வாங்கியிருக்காங்க. திருப்பத்தூர் பெண் வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னேகா அப்படிங்கிறவங்க. இந்திய கணக்கு தணிக்கையாளர்கள் நிறுவன தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்திய கணக்கு தணிக்கையாளர்கள் நிறுவன தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரபுல்லா சாஜத். ஸோ பிரபுல்லா சாஜத் தான் இந்திய கணக்கு தணிக்கையாளர் நிறுவனம் ICAI அப்படிங்கிறோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்திய கணக்கு தணிக்கையாளர் இல்லை, இந்திய கணக்கு தணிக்கையாளர்கள் நிறுவனம். ஓகேங்களா, இது தனி ஒரு நிறுவனம். ஓகேங்களா, இதோட தலைவராக பிரபுல்லா சாஜத் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. துணைத் தலைவராக வந்து அதுல் குமார் குப்தா அப்படிங்கிறவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பல்நோக்குடன் கூடிய கால்நடை பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஸோ ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பல்நோக்குடன் கூடிய கால்நடை பூங்கா எங்கு அமைய உள்ளது?
சேலம். சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நவீன கால்நடை பூங்கா நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டப்பேரவையில் விதி 110 கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. விதி 110 கீழே அறிவிச்சா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பல்நோக்குடன் கூடிய ஒரு கால்நடை பூங்காவாக இருக்கும். இதற்கான செலவு எவ்வளவு அப்படின்னா 396 கோடி. ஓகேங்களா? இந்த இடத்திலேயே 100 கோடி மதிப்பிலான ஒரு புதிய உறை விந்து உற்பத்தி நிலையமும் இந்த இடத்திலே வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குச்சார் என்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கூடுதலாக 5% இடஒதுக்கீடு அளித்துள்ள மாநிலம் எது? ஸோ குச்சார் என்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கூடுதலாக 5% இடஒதுக்கீடு அளித்துள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலம்னா இந்த குச்சார் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு வந்து அளிப்பதற்கான ஒரு இடஒதுக்கீடு மசோதா வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்காங்க. இது என்ன அப்படின்னா குஜ்ஜார் அப்படின்னு மட்டும் இல்லை, குஜ்ஜார் கூட சேர்ந்து ஒரு 5 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த 5% இடஒதுக்கீடு வந்து செயல்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அங்கே வந்து பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வந்து 21% இருக்குது. இப்போ இந்த 5% சேர்த்தா டோட்டலாக 26% கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? குஜ்ஜார், பஞ்சாரஸ், காதியா, ராய்கா, லோகார், கதாரியா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த 5% இடஒதுக்கீடு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குஜ்ஜார் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த 5% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான சிஎம் யார் அப்படின்னா அசோக் கெலாட். ராஜஸ்தானோட சிஎம் அசோக் கெலாட். அன்னதத்தா சுகிபாவா என்ற திட்டத்தின் கீழ் ஆந்திர மாநில விவசாயிகளுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்க உள்ளது? அன்னதத்தா சுகிபாவா என்ற திட்டத்தின் கீழ் ஆந்திர மாநிலம் விவசாயிகளுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்க உள்ளது? 10,000. ஸோ 10,000 ரூபாய் வந்து இந்த அன்னதத்தா சுகிபாவா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே ஆந்திரா வந்து நிதி உதவி வழங்கிருக்காங்க. அதாவது ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் ரெண்டு தவணையாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து காரிஃப் ராபி பருவ காலத்தில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் 6,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது கூட சேர்ந்து 3,000 ரூபாய் வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட நபர்களில் ஃபோர்ப்ஸ் இந்தியா இதழ் வெளியிட்டுள்ள டாப் 30 பிரபலங்கள் பட்டியலில் பொருந்தாத நபர் யார்? ஸோ கீழ்கண்ட நபர்களில் ஃபோர்ப்ஸ் இந்தியா இதழ் வெளியிட்டுள்ள டாப் 30 பிரபலங்கள் பட்டியலில் பொருந்தாத நபர் யார்? மகேந்திர சிங் தோனி. இவங்க மட்டும் பொருந்த மாட்டாங்க. மற்ற 3 பேரும் இந்த டாப் 30 பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அதாவது ஹீமா தாஸ், ஸ்மிருதி மந்தனா, நீரஜ் சோப்ரா. அதாவது நம்ம ஃபோர்ப்ஸ் இந்தியா இதழ் வந்து அண்மையில் ஒரு டாப் 30 பிரபலங்கள் வந்து வெளியிட்டாங்க. அதாவது 30 வயதுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் ஹீமா தாஸ் தடகள வீராங்கனை, ஹீமா தாஸ் 19 வயது. அடுத்து ஸ்மிருதி மந்தனா கிரிக்கெட் வீராங்கனை. அடுத்து நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் இந்த ஃபோர்ப்ஸ் இந்தியா இதழ் டாப் 30 பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த ஹீமா தாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தடகள வீராங்கனை அப்படி சொல்லலாம். இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் பிரிவில் வந்து வெள்ளி வென்றாங்க. அது போக 400 மீட்டர் தொடர் ஓட்டம் 4x400 தொடர் ஓட்டத்தில் வந்து தங்கம் வென்றாங்க. ஒரு குழுவோடு சேர்ந்து தங்கம் வென்றாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு அர்ஜுனா அவார்டும் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா யூனிசெஃப் அமைப்போட இளைஞர்களுக்கான தூதராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஐசிசி விருது வாங்கிய 2வது பெண் அப்படின்னு சொல்லலாம். ஐசிசி விருது வாங்கிய முதல் பெண் யார் அப்படின்னா ஜூலன் கோஸ்வாமி. இவங்க வந்து 2வது விருது வாங்கினாங்க. அது போக இரட்டை விருதும் வாங்கினாங்க. ஓகேங்களா? ஆண்டில் சிறந்த வீரர், அடுத்து வந்து ஐசிசி விருது வந்து வாங்கின ஒரு இரட்டை விருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்மிருதி மந்தனா. அடுத்து வந்து நீரஜ் சோப்ரா வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தேசிய கொடியை இவங்க வந்து எந்திரிச்சிட்றாங்க. ஓகேங்களா? சமீபத்தில் எந்த நாட்டில் பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை ஆபாச கோணங்களில் படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது? ஸோ சமீபத்தில் எந்த நாட்டில் பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை ஆபாச கோணங்களில் படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது? பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டில் வந்து பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை ஆபாச கோணங்களில் படம் எடுப்பது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கப்பட்டிருக்குது. ஸோ சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிரிட்டனில் லண்டனை சேர்ந்த ஜீனா மார்டின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஒரு கடந்த 2018 வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆபாச படம் வந்து ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை இவங்க வந்து கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட சேர்ந்து ஒரு தீவிர பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக அந்த நாட்டோட சேர்ந்த தொழிலாளர் கட்சியை வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பெண்களுக்கு தெரியாமல் அவர்களை ஆபாச கோணங்களை படம் எடுப்பது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக்கக்கூடிய ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த பிரிட்டன் அரசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஒரு மனு வந்து கொடுத்தாங்க. அந்த மனுவில் வந்து 58,000க்கும் மேற்பட்டவர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்தியாவில் 4G சேவை எளிதில் கிடைப்பதில் எந்த நிறுவனம் முதல் இடத்தில் உள்ளது? இந்தியாவில் 4G சேவை எளிதில் கிடைப்பதில் எந்த நிறுவனம் முதல் இடத்தில் உள்ளது? ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ தான் இந்த 4G சேவை எளிதில் கிடைப்பதில் வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது. அதாவது இணைய சேவை தொடர்பான தரச் சான்றுகளை வழங்கும் அமைப்பான ஒரு ஊக்லா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த 4G இணைய சேவையில் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு வந்து முதலிடத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல வந்து ஏர்டெல் இருக்குது, மூணாவதுல வந்து வோடஃபோன் இருக்குது. அதாவது 4G சேவை எளிதில் கிடைப்பதில்லை. இதே மாதிரி 4G சேவை வேகத்தில் ஸ்பீடில் வந்து எந்த நிறுவனம் வந்து ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது வந்து வோடஃபோன் கொடுத்துருக்காங்க, மூணாவது தான் ஜியோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஸ்மார்ட் போன் இலவசமாக வழங்கப்பட உள்ளது? ஸோ எந்த மாநிலத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஸ்மார்ட் போன் இலவசமாக வழங்கப்பட உள்ளது? ஆந்திரா. ஸோ ஆந்திரா தான் இந்த மாநிலத்தில் 94 லட்சம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஒரு 5,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் வந்து இலவசமாக கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க 3 வருடத்துக்கு. ஓகேங்களா? 3 வருடத்துக்கு அரசே ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆந்திரா மாநிலம். அன்டவுண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? அன்டவுண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ப. சிதம்பரம். ஸோ ப. சிதம்பரம் தான் இந்த அன்டவுண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஹமீத் அன்சாரி வந்து இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2022 தேசிய விளையாட்டுப் போட்டியின் சின்னம் எது? ஸோ 2022 தேசிய விளையாட்டுப் போட்டியின் சின்னம் எது? படைச்சிறுத்தை. ஸோ படைச்சிறுத்தை தான் இந்த 2022 தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 2022 தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெறும் இடம் எது அப்படின்னா மேகாலயா. ஸோ மேகாலயாவில் நடைபெற உள்ளது. இதுக்கு சின்னமாக பெரிய புள்ளி சிறுத்தை அல்லது படைச்சிறுத்தை, அதாவது கிளவுடட் லியோபேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென்கிழக்கு ஆசியாவில் இந்த படைச்சிறுத்தை வந்து காணப்படும் அப்படின்னா இது வந்து ஒரு அழிந்து வரும் இனமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விலங்கு தான் மேகாலயாவோட மாநில விலங்கு அப்படி சொல்லலாம். மேகாலயாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஷில்லாங். மேகாலயாவோட சிஎம் யார் அப்படின்னா கான்ராட் சங்மா. மேகாலயாவோட கவர்னர் யார் அப்படின்னா ததாகதா ராய். ஸோ இதோட இன்றைய நடப்புகளும் முடிஞ்சு. தினசரி திருப்பல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். சமீபத்தில் இஸ்லாமிய புரட்சியின் 40வது ஆண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்ற நாடு எது? ஸோ சமீபத்தில் இஸ்லாமிய புரட்சியின் 40வது ஆண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்ற நாடு எது? ஈரான். கொலம்பியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கொலம்பியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சஞ்சீவ் ரஞ்சன். இன்றைய கேள்விகள் சமீபத்தில் பன்றி இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள மாநிலம் எது? சிபிஐ அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல நம்பரோட சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.